வெல்கம் பேக் அவர் சிஎஸ் எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ஓவர்வியூவாக பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் இதை நீங்கள் படிக்கிறனால என்னென்ன அவுட்கம்ஸ் உங்களுக்கு இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபைனலாக என்ன சிலபஸ் இந்த டைம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றத சொல்ல போகிறோம். நம்பர் 1, ஓவர்வியூ ஆஃப் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட். ஸோ கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னலாம் உள்ளே இன்க்ளூட் ஆகும்ப்பா அப்படின்னு கேட்கலாம். ஸோ கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸி. கஸ்டமர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, அவ்வளோதான். ரிலேஷனை ஃபாலோ பண்ணுறது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சஸ்பெக்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறதா இருக்கலாம். கஸ்டமர் பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுவும் ஒன் ஆஃப் த கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் தான். ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறது, டிஸ்கவுண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், அது எல்லாமே ப்ரைஸிங்க்கு கீழே வந்துடும் இல்லையா. ஸோ ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே கஸ்டமருடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு ஓவர்வியூ. இதெல்லாம் தாண்டி ஒரு சில கீ எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். என்கேஜ்மெண்ட், ரிட்டன்ஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன், கம்யூனிகேஷன், செக்மெண்டேஷன் அண்ட் பர்சனலைசேஷன், லாயல்ட்டி, ஃபீட்பேக், அனலிட்டிக்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டா அப்படின்னா ஆமாம், இது எல்லாமே சேர்ந்தது தான் கஸ்டமருடைய மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவுட்கம்ஸ். இந்த கோர்ஸை நீங்கள் எடுக்கிறனால என்னென்ன அவுட்கம்ஸ் உங்களுக்கு இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நம்பர் 1, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆல்ரெடி எல்லாருக்குமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கடைக்கு போனால் கூட ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒன்று, இப்போ ஒரு பொருள் நான் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த பொருளுக்கு நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ரீ ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். அது அந்த கடைக்காரரை பேஸ் பண்ணி இருக்குது. இது எந்த இடத்துல வேணால் இருக்கலாம். கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஒரு லிஃப்டப், ஒரே ஒரு லெவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், லிஃப்டப் பண்ண போகிறோம். அந்த லிஃப்டப் தான் இந்த என்ஹான்ஸ்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் அதுதான். நம்பர் 2, இன்க்ரீஸ்டு கஸ்டமர் லாயல்ட்டி. கஸ்டமருடைய லாயல்ட்டி அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவராகவே இருக்கும். அந்த பவரை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத படிக்க போகிறோம். நம்பர் 3, ஹையர் கஸ்டமர் ரிட்டன்ஷன் ரேட். இந்த ஹையர் கஸ்டமர் ரிட்டன்ஷன் ரேட் அப்படின்றத நம்ம கோர்ஸில் என்னன்றதை படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் யூனிட் 2ல் நீங்கள் படிப்பீங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். யூனிட் 1, 2 and 3 இந்த மூணுமே உங்களோட கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபுல் கோர்ஸையுமே பெட்டரான லெவலில் நம்ம கொண்டு போகலாம். இம்ப்ரூவ்டு கஸ்டமர் இன்சைட்ஸ். நம்ம ஃபோர்த் பாயிண்ட் இஸ் இம்ப்ரூவ்டு கஸ்டமர் இன்சைட்ஸ். கஸ்டமருக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நீட்ஸ் இருக்கும், வாண்ட்ஸ் அண்ட் டிசையர்ஸ், இந்த மூணுமே இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் இன்சைட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, கம்பெனிலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா இல்லை கஸ்டமர் சைட்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அப்படின்றத சொல்கிறதா இந்த இம்ப்ரூவ்டு கஸ்டமர் இன்சைட்ஸ். தென் ரெவன்யூ க்ரோத். ஸோ ரெவன்யூ க்ரோத் அப்படின்றது ஒரு கம்பெனியோட ஒரு ஆணிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது யார், கஸ்டமர் தான். ஸோ இந்த கஸ்டமர் தான் நம்ம கம்பெனியோடைய ஆணிவேர். ஸோ அவங்கள நம்ம வச்சதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெவன்யூ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுதான் 5th பாயிண்ட். நம்ம 6th பாயிண்ட், ஸ்ட்ராங்கர் பிராண்ட் ரெப்புடேஷன். ஸோ இதில் இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா பிராண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பிராண்ட் ரெப்புடேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் கஸ்டமர் ரிட்டன்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவுட்கம்ஸ். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறனால உங்களுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்களுடைய லேர்னிங்ஸை பொறுத்து இருக்குது. நம்ம ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது சிலபஸ். சிலபஸை நாங்கள் 3ஆக பிரிச்சுருக்கோம். யூனிட் 1, யூனிட் 2 அண்ட் யூனிட் 3. இந்த கஸ்டமர்ஸுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர்ஸுக்கு கிடையாது, ஸ்டூடெண்ட்டுக்கே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீட்ஸ், வாண்ட்ஸ், டிசையர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ என்ன தேவைப்படுது, என்ன நமக்கு வேணும், எப்படி வேணும் அப்படின்ற அந்த கான்செப்டை. இப்போ என்ன வேணும் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன், எப்படி வேணுன்றதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதான் இந்த கான்செப்ட்டு. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இந்த மூணுமே நீட்ஸ், வாண்ட்ஸ், டிசையர்ஸ். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருடைய லீகல் கன்சிடரேஷன், அதுக்கப்புறம் கஸ்டமருடைய மேனேஜ்மெண்ட், அப்புறம் கஸ்டமருடைய மேனேஜ்மெண்ட்டை எப்படி பேஸ் பண்ணி நம்ம டேட்டா நம்ம ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் கஸ்டமருடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் கஸ்டமருடைய அக்விசிஷன் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இருக்கிறது தான் நம்மளுடைய இந்த கோர்ஸ் சிலபஸ். நம்பர் 1, ப்ரொடக்ஷன் டு கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் பிஹேவியர், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர் அண்ட் கஸ்டமர் அக்விசிஷன். ஸோ இது எல்லாம் நம்ம சேர்ந்து படிக்க போகிறது தான் யூனிட் நம்பர் 1. யூனிட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட், டேட்டா ட்ரிவன் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் சப்போர்ட், ஃபைனலாக சோசியல் மீடியா அண்டு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் யூனிட் நம்பர் 2. யூனிட் 3ல தான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிக்க போகிறோம். எத்திக்கல் அண்டு லீகல் கன்சிடரேஷன் இன் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்.
எத்திக்கலாகவும் லீகலாகவும் எப்படி நம்ம கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த டாபிக் தான் ஒர்த்து. அடுத்ததாக குளோபல் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், எப்படி நம்ம குளோபல் வைஸாக கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டோட கேஸ் ஸ்டடி. இந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக், சஜஷன்ஸ், அதுக்கப்புறம் என்கொயரிஸ், ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம கேஸ் ஸ்டடியாக படிக்க போகிறோம். அந்த கேஸ் ஸ்டடியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.